அனைவருக்கும் வணக்கம். மகிழ் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, குட்டி குட்டி தொட்டிக்கெல்லாம் எப்படி பெயிண்ட் பண்ணலாம் அழகாக அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நான் எதுக்காக பெயிண்ட் பண்ணணுன்னு நினச்சேன்னா, என்கிட்ட நிறைய வெரைட்டியான பட்ரோஸ் செடிகள் இருந்துச்சு. அது என்னன்னா, அதை மெயின்டைன் பண்ண முடியாமல் ஒரு சிலது மட்டும்தான் என்னால் காப்பாற்ற முடிஞ்சுது. ஒரு சில வெரைட்டி என்னன்னே தெரிய மாட்டேங்குது. எந்த தொட்டியில் என்ன கலர் இருக்குதுன்னே தெரியாத அளவுக்கு போயிடுச்சு. அதனால தான் நான் என்ன பண்ணேன்னா, தொட்டியெல்லாம் பெயிண்ட் பண்ணி எந்தெந்த தொட்டியில் என்னென்ன கலர் பட்ரோஸ் செடி வச்சேனோ கிட்டத்தட்ட அதே அளவுக்கு வரைஞ்சி நம்ம வச்சோம்னா எந்த தொட்டியில் என்ன கலர் இருக்குன்றதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலான்றதுக்காக ஒரு சின்னதாக ஒரு ஐடியா பண்ணி இதை நான் ட்ரை பண்ணேன். இது என்னோட ரொம்ப நாள் ஐடியா. இதை ரொம்ப நாள் பண்ணணும்னு நினச்சேன். எனக்கு எப்போ டைம் கிடச்சதோ அப்போ பண்ணலான்னு பார்த்துட்டு, இப்போ வெயில் டைம் வேறு, இந்த நேரத்தில் பூக்கள் நல்லா பூக்குன்றதுக்காக இந்த டைமில் பண்ணால் கரெக்டாக இருக்குன்றதுக்காக இப்போ பண்ணேன். இதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, முந்தின நாளே ஓரளவுக்கு திக்காக இருக்கிற மாதிரி தொட்டியாக ஒரு சிலது எடுத்து அது முந்தின நாளே நல்லா கழுவி காய வச்சுட்டேன். நல்லா காஞ்சதுக்கப்புறமா மறுநாள் அதில் ரெட் கலர் பெயிண்ட்டை ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி அது ஒரு நாள் நல்லா காய விட்டுட்டேன். 3ஆவது நாள் தான் அதில் என்ன வரைய போகிறோங்கிறத வச்சு நம்ம பிளான் பண்ணி ஒன்று ஒன்றா வரைய ஆரம்பித்தேன். மொதல் தொட்டியில் கோலம் போட்டேன். என்னென்னா, எனக்கு கோலம் போடுறது ரொம்ப பிடிக்கும். அதனால் ஒரு தொட்டியில் கோலம் போடுற மாதிரி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு கோலம் மாதிரி போட்டுட்டு பார்டரில் நடுவில் லேடிஸ் சுற்றி இருக்கிற மாதிரி ஒரு ட்ராயிங் வரைஞ்சேன். இந்த மாதிரி வரைஞ்சா எப்படி இருக்கும்னு ஒரு ஐடியா பண்ணேன். அதனால் வரைஞ்சி நல்லா வந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பெயிண்டிங்கு. இதுக்கு நான் ஃபுல்லாமே ஒயிட் கலர் மட்டும்தான் யூஸ் பண்ணேன். வேறு எந்த கலரும் இதுக்கு எக்ஸ்ட்ரா எதுவும் யூஸ் பண்ணலை. இதுக்காக நான் பயன்படுத்தின எல்லா தொட்டியுமே கிட்டத்தட்ட ஒரு 15 ரூபாலேருந்து 20 ரூபா ரேட்டில் தான் இருக்கும் ஒவ்வொரு தொட்டியும். அப்படியும் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, பழைய நியூஸ் பேப்பர் கடையில் அடிக்கடி அந்த சைடு போகும்போது நான் பார்ப்பேன். பார்க்கும்போது அங்கே இது மாதிரி ஏதாவது தொட்டிகள் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கு வாங்கிட்டு வந்துடுவேன். ஒரு 10 தொட்டி 20 தொட்டி மொத்தமாக ஒரு 50 ரூபா அது மாதிரி ரேட்டில் நான் வாங்கிட்டு வந்துடுவேன். அடுத்த தொட்டியில் மஞ்சள் கலரில் பட்டையாக வரைஞ்சிட்டு அடுத்தது நடுவில் ஆரஞ்சு கலரில் லைட்டாக சின்ன சின்ன கோடாக போட்டுக்கிட்டேன். அதுக்கு அடுத்த தொட்டியில் வெள்ளை கலரில் ரொம்ப மெல்லிசாக அடர்த்தியாக இருக்க மாதிரி லைட்டாக சின்ன சின்ன கோடுகளாக நீட்டாக வரைஞ்சிட்டேன் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி. ஏன் ஒன்று ஒரு விதமாக வரைகிறேன்னா, இந்த அடுக்கு பட்ரோஸ்க்கு நல்லா பஞ்சாக தெரியணுன்றதுக்காக இதை மாதிரியும், சிங்கிள் பெட்டல்ஸ் இருக்குல்ல அதுக்கெல்லாம் பட்டையாக இருக்கிற மாதிரியும் கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு அது மாதிரி இருக்குன்றதுக்காக இது மாதிரி யோசித்து வரைஞ்சது தான் இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே. அதே மாதிரி தான் நடுவில் போடுற அந்த இலையுமே அப்படி தான் பிளான் பண்ணி வரைஞ்சிருந்தேன். ஏன்னா ஒத்த பட்ரோஸ் வருதில்ல, சிங்கிள் பட்ரோஸு அது மாதிரி இருக்கிற அந்த இதழுக்கெலாம் அதோட இலை ரொம்பவே திக்காக தெரியும். ஆனால் அடுக்கில் இருக்குது பாருங்கள், அடுக்கில் அதோட இலை ரொம்ப மெல்லிஸாக குச்சி குச்சியாக இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த தொட்டியில் இருக்கட்டுமேன்றதுக்காக யோசித்து இப்படி வரைஞ்சேன். அதுக்கப்புறமா ரோஸ் கலரில் இருக்கிற பெயிண்ட் ஒரு தொட்டியில், ஆரஞ்சு கலர் இருக்கிற ஒரு தொட்டிலன்னு ஒவ்வொரு தொட்டியில் ஒவ்வொரு கலரில் பெயிண்ட் பண்ணி அந்தந்த தொட்டியில் அதுக்கு ஏற்ற மாதிரியான செடிகளாக பார்த்து தான் நான் நட்டு வச்சுருந்தேன். ஒவ்வொரு முறையிலும் தொட்டியில் வைக்கிற அந்த பூக்கும்பொழுது மட்டும்தான் தெரியும். மற்ற நேரத்தில் எதில் எந்த பூ இருக்குதுன்னே தெரியாத அளவுக்கு நான் எப்பயுமே ரொம்பவே குழப்பத்திலே இருப்பேன். அதனால தான் ஒரு சின்ன ஐடியாவாக பிளான் பண்ணி இதை மாதிரி வரைஞ்சி வச்சுக்கலாமேன்றதுக்காக இதை மாதிரி வரைய ஆரம்பித்தது. ஆனால் வரைஞ்சதுக்கப்புறமா பார்த்தோம்னா ஒவ்வொரு தொட்டியும் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அவ்வளோ அழகாக இருந்தது. தூரத்துலேருந்து பார்க்கும் போதெல்லாம் அதை பார்த்து நான் ரசிப்பேன். அந்த அளவுக்கு அழகாக இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறமா நான் எப்பயுமே செடி வைக்கும்போது வீட்டில் இருக்க அந்த காஞ்ச இலை சருகுகள்லாம் எடுத்து முதல்ல அடியில் போட்டுட்டு அதுக்கு மேலே தான் மண்ணை போட்டு நான் செடி வைப்பேன். அதே மாதிரி தான் இதுக்குமே இருக்கிற அந்த இலைத்தழெல்லாம் எடுத்துகிட்டு
எல்லா தொட்டிலையுமே முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் மண் போட்டு செடி வைக்க ஆரம்பித்தேன். பொதுவாக நம்ம மண்ணை போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டோம்னா அது மறுநாள் தான் நம்ம எந்த ஒரு செடியாக இருந்தாலுமே வைக்கணும். அப்போ தான் அது நல்லா வளரும். ஆனால் இந்த பட்ரோஸுக்கு அது மாதிரிலாம் எதுவும் தேவைப்படாது. ஏன்னா நம்ம அதோட தண்டை எடுத்துகிட்டு வந்து ஒரு வாரம் கழித்து நம்ம வச்சா கூட அதுக்கு வேர் பிடிக்கிற தன்மை நல்லாவே இருக்கும். அதனால் நான் அப்போவே உடனே வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இது காகிதப்பூ. எங்கள் வீட்டில் இருந்த அந்த காகிதப்பூவை கட்டிங்ஸை எடுத்து நான் பதியம் போட்டது தான் இது. நான் ஸ்டால் போடும்பொழுது நிறைய இதை மாதிரி பதியம் போட்டிருந்தேன். அதில் ஒரு 2 நல்லா வந்திருந்தது. அதில் இது நல்லா பூ பூத்ததுனால அந்த கோலம் போட்ட தொட்டியில் அது வைக்கலான்னு ஒரு சின்ன ஆசையினால் இப்போது அதை எடுத்துகிட்டு அதில் வைக்கலான்றதுக்காக எடுத்திருக்கேன். எப்படியும் இது பதியம் போட்டு ஒரு 3-4 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது நல்லா வேர் பிடிச்சி அந்த குட்டி க்ரோ பேக்கையும் மீறி வெளியில் வரைக்கும் போயிடுச்சு. கட் பண்ணி பதியம் போட்ட அந்த காகித பூவை இன்னொரு தொட்டியில் வச்சுருந்தேன். ஏன்னா அப்போ தான் கரெக்டாக தண்ணி ஊற்றுவேன்றதுக்காக. அந்த தொட்டியில் வேர் சேர்ந்து போயிடுச்சு. அதை கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எடுத்து வச்சேன். வச்சதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த எல்லோ கலரில் சிங்கிள் பெட்டல்ஸ் இருக்கிற அந்த பட்ரோஸை தான் எடுத்துகிட்டு அதே கலரில் பெயிண்ட் அடித்த அந்த சின்ன தொட்டியில் இதெல்லாம் வைக்கலான்றதுக்காக தான் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், 2ம் கிட்டத்தட்ட பார்க்க ஒரே மாதிரியே இருக்கும். அதோட இலையும் சரி, அதோட பூவும் சரி. இதனால தான் இதே மாதிரி எல்லா தொட்டியும் இருக்கட்டும்ன்றதுக்காக பிளான் பண்ணி நான் இதை மாதிரி வரைஞ்சது. ஒரு சில கலர்ஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன். அதனால் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து நான் 2-3 பட்ரோஸ் எடுத்துகிட்டு அதையுமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை எடுத்துகிட்டு இதே மாதிரி எல்லா தொட்டிலையும் கரெக்டாக அந்தந்த கலருக்கு எது தேவைப்படுமோ அது மாதிரி வச்சுருந்தேன். இதே மாதிரி எல்லா பட்ரோஸுமே அந்தந்த கலருக்கான பட்ரோஸை அந்தந்த தொட்டியிலே நான் வச்சுட்டேன். இதுக்கப்புறமா வச்சுட்டு தண்ணி ஊற்றியாச்சு. இதுக்கப்புறம் நல்லா பூக்கும். எப்படி இந்த தொட்டியெல்லாம் பெயிண்ட் பண்ணணும், அதே மாதிரி இந்த தொட்டி எல்லாமே ஹேங்கிங் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதனால் இதுக்கப்புறமா நான் எல்லா தொட்டியுமே ஹேங்கிங் பண்ணி மாட்டணும்னு நினச்சிட்ருக்கேன். எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ தான் நான் இதை பண்ண முடியும். அதை பண்ணணும். கண்டிப்பாக அதை பண்ணுவேன். எப்போ நான் செடிக்கு தண்ணி ஊற்ற வந்தாலுமே இந்த பெயிண்ட் அடித்த அந்த தொட்டியெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் இருக்கும். அதை பார்க்கும்போது நல்ல ஒரு திருப்தியும் கிடைக்கும். இந்த பட்ரோஸ் வைக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. நம்ம இதை மாதிரி அந்த குச்சி மாதிரி இருக்கிறத குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் வரைக்கும் அதோட இலையெல்லாம் பிச்சு எடுத்துட்டு குச்சி மாதிரி இருக்கிற அந்த தண்டை மண்ணில் ஊனி வச்சாவே போதும். அதில் நல்லாவே வேர் முளைச்சி வந்துடும். ஓகேங்க, இந்த வீடியோ பார்த்த உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மிகப்பெரிய நன்றி.